ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஆசையாக காதலித்து திருமணம் செய்த மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஸ்டெஃபி மெட்டில்டா, ராஜ்மோகன் ஆகிய இருவரும் காதலித்து திருமணம் செய்துள்ளனர். இந்நிலையில் ஸ்டெஃபி மெட்டில்டா மற்றும் அவரது குடும்பத்திடம் வரதட்சணை என்ற பெயரில் ராஜ்மோகன் மற்றும் அவரது தாய் தொடர்ந்து பணம் வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஸ்டெஃபியை ராஜ்மோகனும் அவரது தாயும் சேர்ந்து சாதி பெயரை சொல்லி கொடுமைப்படுத்திய தெரிகிறது. அவங்களோட கல்ச்சருக்கு என்னென்னமோ அவங்க அந்த செய்யறாங்க. இப்போ சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் வந்துச்சு. பொங்கல் வந்த டைம்ல எங்களுக்கு தெரியாது. புதுசா தலை பொங்கல் டைம்ல இந்துயிசமா இல்லைன்னா அந்த ஊர் கல்ச்சரான்னு எனக்கு தெரியல. இந்த பானை வாங்கி கொடுக்கறது, என்னென்னமோ அந்த கரும்பு வாங்கி கொடுக்கறது, அரிசி வாங்கி எல்லாமே எங்க அம்மா செஞ்சாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதை எங்க அம்மா செஞ்சாங்க. ஆனா அதுவே அவ்வளோ கேவலமா செய்ய மாட்டாங்கன்ற ராஜா எங்க அம்மா முன்னாடியே அவ்வளோ கேவலமா பேசினாங்க. ஸோ அப்பெல்லாம் எங்க அம்மா எவ்வளவோ ஃபீல் பண்ணி அவர் முன்னாடி அழுது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா. இந்நிலையில் ஸ்டெஃபியை பார்க்க அவரது சகோதரர் வீட்டிற்கு சென்றபோது அவர் மயக்க நிலையில் இருந்துள்ளார். இதனையடுத்து ஸ்டெஃபியை மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஸ்டெஃபியின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கணவர் ராஜ்மோகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.